மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிற வண்டி இந்த 2025 ஹோண்டா அமேஸ். இது டாப் அண்ட் சிவிடி வேரியல் பெட்ரோலு. இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூ, இந்த வண்டி எப்படி இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு, இந்த வண்டிக்கு இல்லை நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஹவு இஸ் இட் டு ட்ரைவ், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வாக் அரவுண்ட் வீடியோ காட்டுறேன். வந்து இதை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோண்டா எலிவேட் அண்ட் ஹோண்டா சிட்டி பார்த்துருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணின ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதுலேருந்து வந்து நிறைய டிசைன் கியூஸ்லாம் எடுத்து நிறைய டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து ஒரு க்ளீனான ஒரு அண்டர்ஸ்டேட்டடான லுக் இருக்குது. அண்ட் ஐ பர்டிகுலர்லி லைக் திஸ் கலர். இந்த ப்ளூ ஷேடில் வந்து இந்த வண்டி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு ஸ்மார்ட் லுக்கிங் கார் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து தெரியும். லோ பீம் வந்து வந்தது, ஹை பீம் வந்தது, ஃபாக் லைட்ஸ் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் கிடையாது. அங்கே ஒரு டோயிங் உக் வந்துடுது. உங்களுக்கு இந்த கிரில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த செக் அவுட் பிளாக் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. அது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல அண்டர்ஸ்டேட்டட் லுக் தான். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் ப்ரொஃபைலும் காட்டுறேன். ஒரு க்ளீனான ஒரு லுக்கு தான். நான் சொன்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டேட்டடான ஒரு எலிகெண்ட்டான லுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு மிரர் வந்தது, மிரர்லேயும் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்தது. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ். இது வந்து ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியர் ட்ரம்மு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 inch டயர்ஸ், 185/60 R15. பார்க்க நல்லா இருக்குது. ஒரு நீட் லுக்கிங். இது அலாயும் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. எலிவேட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சிமிலரான அலாய் செட்டப் தான் இருக்கும். நல்லாவே ஒரு இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு நீட்டாக இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் வந்தது. ஃப்ரண்ட்டில் அங்கேயுமே வந்து பேசஞ்சர் சைட்லேயுமே உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் இருக்குது. இந்த வண்டியில் ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு இந்த கீஸ் உங்களோட பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் போய் இங்கே நீங்கள் கை வச்சாலே போதும், கார் அன்லாக் ஆகிடும். இட்ஸ் இஸ் கூல் ஃபீச்சர். நல்லாவே இருக்குது. அது ஒரு சிம்பிளாக இருக்குது. நீங்கள் அன்லாக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அண்ட் இப்போ ரியரில் வந்து போய் பார்க்கலாம். ரியர் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நான் பூட் ஸ்பேஸை வந்து காட்டுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா இருக்குது. ரியர் பூட் ஸ்பேஸ் இப்போ வந்து பார்ப்போம். ஒரு நீட்டான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். ஒரு க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு இதில் வந்து உங்களுக்கு லைட்டிங்லாம் கிடையாது. இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் சேவர் அலாய் தான். இது 14 inches கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் த ப்ரைஸ் ஜஸ்டிஃபைபிள் தான். நல்லாயிருக்கு. அண்டு ஒரு க்ளீனான ஒரு பில்டு குவாலிட்டி தான். பில்டு குவாலிட்டியும் வந்து அந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். அண்டர் பெல்லியில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ட்டும் இருக்குது. இஃப் ஐம் நாட் ராங் விசிபிள் நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்துடும். அண்ட் ஹோண்டா கார்ஸ் பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஒரு பெரும்பாலும் கன்சர்னாக இருக்கிறது அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இந்த வண்டியில் வந்து 172 mm நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அதே பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளே கிவிங் த சாஃப்ட் சஸ்பென்ஷனால் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஃபுல் லோடில் கண்டிப்பான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அது நான் ட்ரைவில் இன்னும் போக போக நான் வந்து பேசுகிறேன். இங்கே ஃபியூல் லிட் வந்துடுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேன் வாட்ச் கேமரா வந்தது. அண்ட் இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கனாலும் தெரியும். அண்ட் அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு ரிக்வஸ்ட் சென்சார். அண்ட் அப்படியே ரியர் ஸ்பீட்டில் வந்து எப்படி ஸ்பேஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பில் குவாலிட்டி தான். இங்கே வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்தது, விண்டோ கண்ட்ரோல்ஸ் வந்தது. அண்ட் ஸ்பேஸ் வந்து ஒரு இஷ்யூ தான். திஸ் இஸ் அ காம்பேக்ட் செடன். எனக்கு ஃபார் சம்மன் ஹூஸ் ஆஸ் டால் அஸ் மீ, ஐ எம் பிரெட்டி டால். இந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆளுங்களுக்கு வந்து இங்கே ஸ்பேஸ் கம்மி தான். அதுவும் என்ன மாதிரி ஒரு ஆள் ஃப்ரண்ட்டில் உட்காராங்கனாலும் கண்டிப்பாக வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். பட் ஃபார் ஆவரேஜ் சைஸ்டு ஃபேமிலின்ற ஒரு இடத்துல டீசெண்டான ஒரு ஸ்பேஸே இங்கே கிடைக்கும். அண்ட் இங்கே ரியர் ஏசி பென்ஸ் இருக்குது. அண்ட் 12 volt சாக்கெட் தான் இருக்குது. இங்கே வந்து யூஎஸ்பி ஏ ஸ்லாட்ஸுமே கிடையாது, டைப் சி போர்ட்ஸுமே கிடையாது. ஃப்ரண்ட்லேயும் அதே கேஸ் தான். அதை வந்து மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான், அது பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, ரியர் ஸ்பேஸ் வந்து ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் ஹெட்லைனர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு அந்த கேபின் லைட் வந்துடுது. அது எல்லோ லைட்ஸ் தான். அண்டு இதில் வந்து சீட் கலர்ஸ் வந்து ஆக்சுவலாக பெய்ஜ் தான் வரும். பட் இந்த காரில் வந்து ஒரு சீட் கவர்ஸ் வந்து போட்டு ஒரு ப்ரௌன் அண்ட் பிளாக்ன்ற ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட்டோட லுக் அப்படியே வந்து பாருங்கள். நம்ம இப்போது ஃப்ரண்ட்லேயும் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல டிசைன் பண்ணியிருக்க ஒரு கார் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு மெஷின் ஓவர் மேன் அப்படின்ற ஒரு இதில் இல்லாமல் மேன் ஓவர் மிஷின் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு க்ளீனான ஒரு லுக் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு திஸ் இஸ் தி இன்டீரியர். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த லேன் வாட்ச் கேமரா. இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்டால்க்லேயும் வந்து இங்கே இந்த பட்டன் அழுத்தினாலுமே வரும். அண்ட் திஸ் இஸ் தி கிளஸ்டர். இங்கே வந்து ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இருக்குது. இங்கே ஒரு டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு அனலாக் தான். இதில் வந்து ஒரு 7 inch டிஸ்பிளே இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே தான். நிறையா இன்ஃபர்மேஷன் வருது. இதில் வந்து இந்த ஏடா சிஸ்டம்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது. ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் அண்ட் பார்க்கிங் சென்சார், கொலிஷன் மிட்டிகேஷன், இந்த மாதிரி சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து அடாப்டிவாகவும் இருக்குது. அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அண்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அண்டு சேஃப்டி சப்போர்ட்டு, சீட் பெல்ட்ஸு, ஜி மீட்டர், ஸ்பீட் அண்ட் ரேஞ்சு ஃபியூவலு, அதுக்கப்புறம் டாக்கோமீட்டர், இது எல்லாமே வந்துடுது. ஒரு நல்ல க்ளீனான ஒரு டிஸ்பிளே தான். நல்லாயிருக்கு. இன்ட்யூட்டிவாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அது ஒரு பெரிய விஷயம் தான். இங்கே வந்து ஸ்டீரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ். இது வந்து அந்த ஏடா சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. இங்கே வந்து கால் கனெக்ட் இது ஃபீச்சர்ஸு. அண்ட் சோர்ஸ் வால்யூம் நாவு, ப்ளே நெக்ஸ்ட் ட்ராக்கு, ப்ரீவியஸ் ட்ராக், இதுக்கான ஒரு இது வந்தது. பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்தது. வைப்பர் ஸ்டாக்ஸ் இங்கே வந்துடுது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் லோடட் ஆக்ஷன். இதை வந்து நீங்கள்
ஆஃபில் வந்து வைக்கவே முடியாது. இது ஆட்டோமேட்டிக்காக எப்பவுமே ஆனில் தான் இருக்கும். அது ஒரு விஷயம் தான் இதில் நோட் பண்ணோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பட்டன் இருந்தது, ஹெட்லைட் லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் மிரர் கண்ட்ரோல்ஸ் இங்கே, உங்களுக்கு மிரர் க்ளோசிங் பட்டன் வந்துடுது இங்கே. இது நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்டு ஆட்டோமேட்டிக் விண்டோ இது வந்து அப் அண்ட் டவுன் வந்து டிரைவர்ஸ்க்கு மட்டும்தான், இது பேசஞ்சர்ஸ் கிடையாது. லாக் அண்ட் அன்லாக் பட்டன் வந்தது. இங்கே வந்து சென்டரில் உங்களுக்கு வந்து ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்தது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டும் வயர்லெஸ், ஒரு 6 ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்தது. டீசெண்டான சவுண்டிங் சிஸ்டம் தான். பெருசாக அந்த ஸ்க்ரீனில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாது. பேசிக்லி கெட்ஸ் த ஜாப் டன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு இது இருக்குது. இங்கே இப்போ ஒரு ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது ஏசிக்கு. ஏசி இஸ் அப்சல்யூட் சில்லர், மேக்ஸ் கூல் பட்டன் வந்தது. ஏசி வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் வந்தது. பட் இந்த ப்ளோயர் வந்து ஃபுல் லோடில் வந்து செம்ம சவுண்டாக இருக்குது. அது இட்ஸ் ஆக்சுவலி குவைட் அனாயிங். அண்ட் இதே மாதிரி இந்த எல்போ ரெஸ்டிங் இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபெல்ட் லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. பட் ரியர் சீட்டில் வந்து அது கிடையாது. அண்ட் ஆம்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லைடபிள் கிடையாது, இது வந்து ஃபிக்ஸ்டு பிளேஸ் தான். அண்ட் மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்குது. இங்கே வந்து அந்த கியர் நாப் இருக்குது. இங்கே ஒரு வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது, கப் ஹோல்டர். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டியும் பாருங்கள், ஒரு டீசெண்டான குவாலிட்டி தான். அடாப்டிவ் கைட்லைன்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் இட்ஸ் தேர் அப்படின்ற ஒரு. அப்புறம் இன்னொரு வைடான வியூவும் இருக்குது, அது கிடைக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டாப் டவுன் வியூவும் அதில் கொடுக்குறாங்க. ஓகே, டீசெண்டான ஒரு சிஸ்டம் தான். உங்களுக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், ஸ்போர்ட் இது எல்லாமே இருக்குது. இந்த 7 ஸ்டெப் சிவிடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இது வந்தது. இங்கே ஸ்டாப் பட்டனில் வந்து ஒரு ரெட் சரவுண்ட் லைட்ஸ் இருக்குது, அது பார்க்க நீட்டாக இருக்குது. அது இன்டீரியரும் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷர் இருக்குது, சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் இருக்குது. ஒரு டீசென்ட் சைஸ்டு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. நிறையா வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது பண்ண முடியல, அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஓகே, டீசெண்டான ஒரு ஸ்பேஸ். அண்டு மேனுவல் டிமிங் மிரர் தான், ஆட்டோ டிமிங் கிடையாது, அது ஒரு மிஸ்டு பாயிண்ட் தான். அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ லைட்ஸ் தான் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே மிரர் வந்து வந்துடுது இந்த சன்வைசரில், அதே ஆஸ் இஸ் த கேஸ் இங்கேயுமே. ஆனால் லைட்ஸ் கிடையாது, அது ஒரு இது தான். பட் ஓகே, க்ளீனான ஒரு லுக்கு ஃபார் த ப்ரைஸ் யூ ஆர் பேயிங். நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் வண்டி. அண்ட் இந்த வண்டியை பற்றின ஒரு டிரைவ் ஓவர்வியூ இப்போ பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டிரைவிங். மக்களே, இப்போ வந்து இந்த வண்டியோட ட்ரைவ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்டு இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்வீப் வந்து இங்கே வரும். இது நான் சொன்ன மாதிரி அனலாக் ஸ்பீடோமீட்டர் அண்டு டிஜிட்டல் ஸ்க்ரீனிங்க. ஒரு சின்ன நீட் அண்ட் கிராஃபிக்ஸும் இங்கே வந்து வரும். இங்கே ஒரு கிராஃபிக்ஸோட அழகாக ஸ்டார்ட் ஆகும் வண்டி. அண்டு இப்போ நம்ம ட்ரைவ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் முதல்ல வந்து அட்ரஸ் பண்ணுற பாயிண்ட்டே வந்து இன்ஜின்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஜின் வந்து அஃப்கோர்ஸ் த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் 1.2 liter 4 cylinder எண்ணெய் பெட்ரோல் இன்ஜின். இந்த வண்டியில் வந்து 90 horsepower அண்ட் 110 Nm ஆஃப் டார்க்கு 4800 RPMல பீக் ஆகிற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வந்து ஒரு பட்டர் ஸ்மூத்தான இன்ஜின். இது வந்து ஒரு அற்புதமான இன்ஜின், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ரிஃபைண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு நல்லாவே இன்சுலேட் பண்ணி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து கேபின்குள்ளேயும் இருக்குது இந்த வண்டியில். ஒரு நல்ல ட்ராக்டபிளான இன்ஜின் அண்ட் நல்ல ஸ்போர்ட்டி சவுண்டின் இன்ஜின். அதுவும் இந்த ஐவி டெக் இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு சவுண்டுமே வந்து இந்த வண்டியில் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான டியூன் வந்து வண்டியில் இருக்குது. அது வந்து ஒரு ப்ளஸ். அதுவும் இந்த வேரியண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது சிவிடியோட கம்பேர் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு நல்ல டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து சிட்டியில் வந்து சூப்பராகவே இருக்குது இந்த சிவிடியில். அஃப்கோர்ஸ் அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சிவிடின்றனால கண்டிப்பாக இருக்கும். பட் திஸ் இஸ் மைல்ஸ் பெட்டர். என்னை பொறுத்த வரையும் ஏஎம்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த சிவிடி கியர் பாக்ஸ் வந்து நான் எனி டே வந்து நான் சூஸ் பண்ணுவேன். மெயின் வந்து ரிலேபிலிட்டிக்குமே சரி, வந்து ஒரு ஈஸ் ஆஃப் யூஸ்க்குமே சரி, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது வந்து ஒரு ஏஎம்டி மாதிரி ஒரு ஜிட்டர் இருக்காது, ஒரு ஜர்க் இருக்காது கியர் ஷிஃப்ட்க்கு நடுவில். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போதே வந்து இந்த சிவிடி கியர் பாக்ஸ் வந்து ஒரு அற்புதமான கியர் பாக்ஸ். அது என்னை பொறுத்த வரையும் இது வந்து ஒரு பெட்டரான பிக் தான் நான் சொல்லுவேன். அண்ட் நான் இது சொன்ன மாதிரி ஒரு ஸ்லக்கிஷான ஃபீல் கண்டிப்பாகவே இந்த சிவிடி கியர் பாக்ஸில் இருக்குது. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஆக்சிலேஷன் டெஸ்ட்டில் நான் காட்டுறேன். ஸ்லக்கிஷாக தான் இருக்கும் இதில் வந்து பிக்கப்ஸ்க்கு. அண்டு இந்த ஸ்லக்கிஷான ஃபீல் என்ன பண்ணிடுது அப்படின்னா, நம்ம ஒரு ஆக்சிலேட் பண்ணும்போது நம்ம ஸ்பீட்ஸ் பிக்கப் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து ஸ்பீட்ஸ் ஏறுற மாதிரி இருக்கிறன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது இருக்காது. ஆர்பிஎம் வந்து ஈஸியாக பில்டப் ஆகும், ஆனால் பேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும். அந்த ஒரு எஃபெக்ட் இந்த வண்டியில் பர்சீடாக நல்லாவே வந்து தெரியுது. அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, தட்ஸ் த நேச்சர் ஆஃப் சிவிடி. அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து டிரைவ் கம்ஃபர்ட் அப்படின்றது ஒரு பார்த்துட்டோம் அப்படின்னா, சிட்டியில் வந்து எக்ஸப்ஷனான ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, சூப்பர் கம்ஃபர்ட் இருக்குது. அதுவும் இந்த சாஃப்டான டியூன்டு சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால
நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து சிட்டியில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாட்டம்லாம் வந்து ஸ்க்ரேப் ஆகாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ த ஸ்பீட் பிரேக்கர்ஸோ இல்லை வந்து ஒரு பேட் பேச்சஸ் ஆஃப் ரோட்ஸில் வந்து பயங்கர ஸ்பீடாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட் சஸ்பென்ஷன் இருக்குது. அதுவும் கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 172 mm தான் இருக்குது. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்க்ரேப் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. அண்ட் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேட் பேச்சஸ் ஆஃப் ரோட் இருக்குது. நான் உங்களுக்கு சும்மாவே காட்டுறேன் எந்தளவுக்கு வந்து இந்த சாஃப்டான சஸ்பென்ஷன் வந்து ஒரு ஹைவே இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பேட் பேச்சஸ் ஆஃப் ரோட்ஸில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட் சஸ்பென்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து சிட்டிஸில் வந்து நல்லா இருக்கோ, ஹைவேஸில் வந்து உங்களுக்கு நோட்டிசபிளான ஒரு பாடி ரோலும் தெரியும். அண்ட் ஒரு சின்ன ஃப்ளோட்டினஸ் வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகுது இந்த வண்டியில். ஒரு நல்ல ஒரு 90 to 80 km ஸ்பீட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பேட் பேச்சஸ் ஆஃப் ரோட்ஸில் வந்து உங்களுக்கு இல்லை சரி இல்லை ஒரு ஸ்டேபிளான ரோட்ஸ்லேயோ சரி ரொம்ப விண்ட் இது இருக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வண்டிக்கெலாம் பக்கத்தில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃப்ளோட்டினஸ் ஃபீல் ஆகும். அது வந்து given the price point and given the build வந்து இந்த வண்டியில் வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகும். பட் அகைன் ஃபார் த ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் 14 lakhs வந்து ஆன் ரோடு வருது அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன காம்பேக்ட் செடான ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு காம்பேக்ட் செடானை தான் நான் வந்து பார்க்குறேன். எனக்கு வந்து நார்மலான ஒரு ஸ்பீட்ஸில் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன், எனக்கு வந்து சிட்டி ரன்ஸ் அதிகமாக இருக்குது, ஹைவே ரன்ஸ்க்குலாம் வந்து நான் கம்மியாக தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பாயிண்டில் வந்து இந்த வண்டி உங்களுக்கு லேக்கிங்காலாம் ஃபீல் ஆகாது. ஒரு நல்ல கம்ஃபர்ட்டுமே வந்து கொடுக்கும். அண்ட் அகெயின் இன்னொரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த நாய்ஸ் இன்சுலேஷன் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஹைவே பேட்சஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு இந்த பேட் பேட்சஸ் ஆஃப் ரோட்ஸ் இருக்குது. அன்இவன் பேட்சஸும் சரி அன்லேட் ரோட்ஸுமே நிறையாவே இருக்குது. அந்த ஒரு இடத்துல வந்து ரோட் நாய்ஸ் வந்து அதிகமாகவே வருது. டயர் நாய்ஸுமே நிறையா கிரீப்பி நாய் தான் உள்ளே வருது. இன்சுலேஷன் வந்து இன்னும் கொஞ்சமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். சிட்டி ஸ்பீட்ஸ்லையுமே நான் பார்த்தேன் டீசெண்டான இன்சுலேஷன் லெவல்ஸ் இருக்குது. பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அகெயின் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டான சஸ்பென்ஷன் எப்படி உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாகவே வந்து கேபின்குள்ளே வந்து ஃபில்டர் ஆகி வருது ஹைவே ஸ்பீட்ஸில். அது கொஞ்சம் பெட்டராகவே பண்ணலாம். பட் ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட் சஸ்பென்ஷனில் தட் இஸ் இன்னரெண்டலி அது வந்து வரதான் செய்யும். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு வந்து அது ஃபீல் ஆகுதா, உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இந்த தேர்ட் ஜென் அமேஸில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து இன்னுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் குறை சொல்கிற அளவுக்குலாம் வந்து ரொம்ப மோசமாலாம் இல்லை. பட் நான் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணுன்றது தான் என்னோடய பாயிண்ட்டு. அண்டு இதை தாண்டி வந்து நீங்கள் இப்போ ஒரு இந்த சிவிடியில் இன்னொரு அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம், இப்போ நீங்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பவர் ஃபீல் பண்ணணும், நான் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டபிள் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கியர் பாக்ஸில் வந்து இந்த ஒரு ஸ்போர்ட் மோட இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. இது 7 step அட்ஜஸ்டபிள் சிவிடி. இது நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா பேஸ் பில்டப் பண்ணலாம். கொஞ்சம் நோட்டிசபிளாக வந்து த்ராட்டில் இன்புட்டும் வந்து சரி, கியர் பாக்ஸோட ரெஸ்பான்ஸுமே சரி கொஞ்சம் ஷார்ப்பராக இருக்குது. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி ஆர்பிஎம் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகுமே தவிர்த்து உங்களுக்கு பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்டப் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் அகைன் இப்போ ஒரு ஹைவே ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸ்டேரிங் கொஞ்சம் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பட் ஓகே, கிவன் இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இதுவாக தான் இருக்குது. ஃபெதர் லைட்டான ஒரு ஸ்டேரிங் வீல் சிட்டியில் வந்து சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஹைவேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டப் பண்ணியிருந்தா வந்து கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். அதே மாதிரி நான் கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங் சொல்லும்போது இந்த சஸ்பென்ஷன் செட்டப்பையும் தான் நான் சொல்லுவேன். பாடி ரோல் கொஞ்சம் எவிடெண்ட்டாக இருக்குது, அந்த வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கேபின்குள்ளே நல்லா தெரியுது அப்படின்ற ஒரு இடத்துல ஹைவே ஸ்பீட்ஸில் வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் 90 to 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்து ட்ராவல் பண்ணால் இந்த வண்டியோட பெஸ்ட் ஸ்பாட்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக ஈஸியாக வந்து 80 to 100 கிலோமீட்டர்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். அதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் சரி ஒரு இதுவுமே இருக்காது. பட் கொஞ்சம் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்கான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்போ இல்லை ஸ்டேரிங் செட்டப்போ இருந்ததுன்னா அந்த ஃப்ளோட்டினஸ் ஃபீலிங் வரும்போது கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும். இன்னொரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சேஃப்டின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த அமேஸில் வந்து 2 airbag தான் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்தது. இப்போ வந்து 6 airbags வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்துடுது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்துடுது, ரியரில் வந்து ட்ரம்மு அண்டு ஏடாஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் இது லெவல் 2 ஏடாஸ். பட் திஸ் இஸ் நாட் அ ரேடார் பேஸ்டு சிஸ்டம், திஸ் இஸ் அ கேமரா பேஸ்டு சிஸ்டம். உங்களுக்கு லேன் டிபார்ச்சர் வார்னிங், லேன் கீப்பிங் அசிஸ்ட்டு, ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் அண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்கில் வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரேடார் பேஸ்டு சிஸ்டம்க்கும் வந்து கேமரா பேஸ்ட் சிஸ்டம்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் வரும். பட் அகைன் நான் இந்த வண்டியில் நான் சொல்கிற மாதிரி கேமரா பேஸ்டு சிஸ்டமாகவே இருந்தாலும் இதை வந்து சூப்பராகவே ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க ஹோண்டாவில். இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரேடார் பேஸ்டு சிஸ்டம் ஒர்க் ஆகுமோ அந்தளவுக்கு இங்கேயுமே இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் என்ன கேட்டால். பட் அகைன் ரெயினான கண்டிஷன்ஸில் ரெயின் இருக்குது, இல்லை வந்து சிவியரான வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்து எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்தராக டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஹெட்லைட்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல இந்த வண்டியில். ஹெட்லைட்ஸ் வந்து ஃபாக் லைட்ஸும் உங்களுக்கு இருக்குது, ப்ளஸ் வந்து
உங்களுக்கு ஹெவி பீம் ஆல் எல்இடி செட்டப் தான் இங்கே வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் இருக்குது. இஃப் ஐம் பிலீவிங் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அதுவும் நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இன்கார் என்டர்டைன்மெண்ட் பொறுத்த வரையுமே உங்களுக்கு வந்து ஒரு 6 ஸ்பீக்கர் செட்டப்ஸ் இருக்குது. ஒரு டீசன்ட் சவுண்டிங் செட்டப் தான். இதில் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே இந்த ஃபீச்சர்ஸ் வந்தது. அது கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ்லையுமே வந்து எந்த ஒரு குறையும் இல்லை, அது வந்து பண்ணியிருக்காங்க. கன்வீனியன்ஸ் பொறுத்தவரையும் டைப் சி போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், அது வந்து கொஞ்சம் பண்ணியிருக்க வேண்டியது, அது வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அண்ட் மைலேஜ்ன்ற ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது ஹோண்டா வந்து இந்த வண்டிக்கு வந்து 19.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்தளவுக்குலாம் வந்து இங்கே மைலேஜ் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. அண்ட் தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர் கண்டிஷன்ஸ், டிரைவிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிவிடியுமே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நான் வந்து ஒரு 7 ஸ்டெப் பண்ணி இந்த 7th ஸ்டெப்பில் இருக்குது. ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பெருசாக வந்து ரொம்ப வந்து ஹையர் ஸ்பீட்ஸ்லேயோ வந்து ட்ராவல்லாம் பண்ணல. இப்போ எனக்கு வந்து 10.8 km/லிட்டர் வந்து ஆவரேஜ் காட்டுது. நார்மல் ஸ்பீட்ஸில் வந்து லைட் ஃபுட்டில் வந்து ட்ரைவ் பண்ணால் சிட்டியில் நீங்கள் எனிவேர் பிட்வீன் 12 to 14 வந்து எதிர்பார்க்கலாம். இஃப் ஹைவேஸில் வந்து போகிறீங்க அப்படின்னா எந்தளவுக்கு வண்டியில் லோடு இருக்குது, எந்தளவுக்கு நீங்கள் ஸ்பீட்ஸில் வந்து பில்ட் பண்ணி போகிறீங்களோ அதை பொறுத்து பாசிபிளி வந்து ஒரு 15 to 16 வந்து எதிர்பார்க்கலாம். 19 இஸ் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கான ஃபிகர் தான் அச்சீவ் பண்ணுறது. பட் ஓகே, ஃபார் த ப்ரைஸ் பாயிண்ட் நீங்கள் வந்து இதில் வந்து நல்லாவே வந்து ஓட்டி ஒரு நல்ல மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இதையும் தாண்டி வந்து இந்த காரில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது ரிலேபிலிட்டி தான். ஹோண்டா அண்ட் ஹோண்டாவோட பிராண்ட் இமேஜ் தான். ஹோண்டா வந்து இது நம்ம ஊரில் வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து ப்ரைஸ் சென்சிட்டிவ் அண்ட் ஃபீச்சர் சென்சிட்டிவ் மார்க்கெட். அவங்க வந்து அதிக ஃபீச்சர்ஸ் கொடுக்கலனாலும் இதுக்குன்னு ஒரு லாயலான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. இந்த ஹோண்டாவோட 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின்ஸ்க்கும் சரி, இந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின்ஸ்க்கும் சரி, இந்த இன்ஜின்ஸை ரொம்பவே பிடிச்சி இந்த ஆப்ஷன்ஸை வந்து எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஓனர்ஷிப் வேணும். நான் வந்து ரொம்ப வருஷம் வண்டி வந்து ஓன் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த ஓனர்ஷிப்பில் வந்து எனக்கு எந்த ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல சர்வீஸும் எனக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்குற எல்லாருக்குமே இந்த வண்டி வந்து சூப்பரான ஒரு பர்பஸ் சர்வ் பண்ணும். ஏன்னா வந்து ஹோண்டா எப்பயுமே வந்து மேன் ஓவர் மிஷின் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் எப்பயுமே வண்டியை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அந்த ஒரு இதில் வந்து இங்கே எலக்ட்ரானிக்ஸ்லாம் ரொம்ப எலக்ட்ரானிக் ஏஜே எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து தேவைங்கிற அளவுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து சர்வ் பண்ணுற அளவுக்கு தான் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. அது எல்லாமே இங்கே வந்து நல்லாவும் ஒர்க் ஆகிறது தான் இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் ஓனர்ஷிப்பை கொடுக்குறதே வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் வந்து நமக்கு வரும். ஒரு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வந்து இந்த வண்டியில் வந்து நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், இது போயிடுமோ அது போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அந்தளவுக்கு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவே இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இங்கே வந்து இந்த வண்டியில் ஒரு ஸ்டாண்டர்டாக 3 years வாரண்ட்டி வந்தது. 5 years வாரண்ட்டிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 10 years வாரண்ட்டி வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப் டு 120 kilometers வந்து 10 years வாரண்ட்டியில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாகவே வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஆல் த மோர் ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து இன்னுமே வந்து பெட்டர் பண்ணி இது இருக்குது. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்தாலுமே வண்டி தான் வருவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து பண்ணாலே இதுக்குன்னு ஒரு சர்டைன் ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த வண்டியை வாங்குறதுக்கும் ஆளுங்க வந்து இருக்காங்க. ஒரு நல்ல டிரைவபிலிட்டி, ஒரு நல்ல கம்ஃபர்ட் எனக்கு சிட்டியில் இருக்கணும், நல்ல ஒரு ஹைவே யூசேஜ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே இந்த வண்டி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையுமே இருக்கும். இப்போது இதோட காம்படிட்டர்னு நம்ம பார்க்கும்போது சுசுகியோட டிசைர் வந்தது. அங்கே வந்து அவங்க வந்து டீசிலிண்டர் பண்ணி ஒரு 3 cylinder இன்ஜினுக்கு போயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸுமே பார்த்தீங்கனாலுமே நான் என்ன கேட்டால் வந்து நெக் அண்ட் நெக் இருக்கும். 4 cylinder ரிஃபைன்மெண்ட்டுன்றது வந்து மாருதி வந்து சூப்பராகவே தான் அவங்களுமே பண்ணுவாங்க. 3 cylinder இன்ஜினில் அவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆனாலும் இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த 4 cylinder இன்ஜினே அந்த இன்ஜினோட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் அந்த வண்டியை டெஸ்ட் பண்ணதில்லை, பட் ஹோப்ஃபுல்லி இஃப் ஐ கேன் டெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கு நல்ல ஒரு கம்பேரிசன் எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியும் உங்களுக்கு எந்த வண்டி பெட்டராக ஃபீல் ஆகுதுன்னு. பட் எனி டே வந்து நான் 3 cylinder இன்ஜினை விட வந்து 4 cylinder இன்ஜின் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவேன். 4 cylinder இன்ஜினில் இருக்க ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து எப்பயுமே வந்து 3 cylinder விட பெட்டராக இருக்கும். அண்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இன்னும் கொஞ்சம் என்னை பொறுத்த வரையுமே பவர் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸுமே வந்து 4 cylinder இன்ஜினில் வந்து எப்பயுமே பெட்டராக இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த வண்டி சூப்பராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த வண்டியோட ஃபைனல் வேர்டிக்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, இஃப் யூ ஆர் ஆவரேஜ் வைஸ்டு ஃபேமிலி, ஒரு சின்ன காம்பேக்ட் செடான் வேணும், எனக்கு இந்த காம்பேக்ட் செடானோட கம்ஃபர்ட் எனக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு செடான் வந்து எனக்கு ப்ரிஃபரபிள் டைப் ஆஃப் வண்டி அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி ஒரு சூப்பரான வண்டி. அண்டு எனக்கு ஒரு ரிலேயபிளான ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு பட்டர் ஸ்மூத்தான ஒரு 4 cylinder இன்ஜின், எனக்கு ஏஎம்டிஸ்லாம் வேணாம், எனக்கு 3 cylinder இன்ஜின்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு சூப்பரான வண்டி. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு
நல்லாவே வந்து ரிஃபைன் பண்ணியிருக்க ஒரு இன்ஜினும் இங்கே இருக்குது, ஒரு நல்ல ட்ராக்டபிலிட்டி இருக்குது, நல்ல டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபீச்சர் மிஸ்ஸஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து சுசுகி டிசைர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 360 கேமரா இல்லைன்னு பார்க்கலாம், இல்லை ஒரு சின்ன சன்ரூஃப் இல்லைன்னு பார்க்கலாம். பட் இங்கே என்னென்ன வண்டி இந்த ஃபீச்சர்ஸில் வந்து இந்த வண்டியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகும். அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஹோண்டா வண்டியில் கிடைக்கும். அந்தளவுக்கு ரிலேபிலிட்டி உங்களுக்கு இங்கே இருக்கும். இதையும் தாண்டி வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சில சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து எந்த அளவுக்கு சிட்டியில் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கோ அதை தாண்டி ஹைவேஸில் போகும்போது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோட்டினஸ்லாம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இருக்காது. நான் வந்து டீசென்ட் ஸ்பீட்ஸில் தான் ஓட்டுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்டாலாம் இருக்காது. என்னோட பர்பஸை இந்த வண்டி சர்வ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்சல்யூட்லி யூ ஒன்ட் பி ரிக்ரெட்டிங் அ டிசிஷன் இஃப் யூ ஆர் கோயிங் டு பை திஸ் வெஹிக்கிள் அப்படின்னா. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா, நான் ரிவ்யூ சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வந்து ஆஸ் அ ரிவ்யூராக அன்பயஸ்டாக வந்து நான் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறேனோ ஒரு கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் ரிவ்யூ பண்ணணும்னு பார்ப்பேன். அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஹார்ட் அண்ட் மணியை இதில் வந்து போடுறப்போ பையர்ஸ் வந்து என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் சொல்கிறேன். நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஒரு பையிங் டெசிஷன் எடுக்காதீங்க. நீங்கள் போய் வண்டியை வந்து பாருங்கள், லாங் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் கேட்டு பாருங்கள், நிறையா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களோட பர்பஸை வந்து அது பெட்டராக வண்டி வந்து சர்வ் பண்ணுதா, உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து வண்டி கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுலேருந்து ஒரு பையிங் டெசிஷன் எடுத்து நீங்கள் அதுக்கப்புறமே வந்து உங்களோட ஃபைனல் சாய்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து ஜென்ரலாக போய்ட்டு ஒரு ரிவ்யூஸோ இல்லை வந்து ஆன்லைனில் பார்க்குறதெல்லாம் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியில் பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வண்டியில் வந்து எப்படியெல்லாம் இருக்குது, இந்த வண்டியோட மைலேஜஸ்ஸு, இது வந்து எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் இதில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது இந்த வண்டியை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் இந்த வண்டியை பற்றி அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் இன்னொரு வீடியோவில் இன்னொரு கார் ரிவ்யூவில் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவே வந்து சந்திக்கிறேன். பாய் பாய், நன்றி, வணக்கம்.